தமிழ்நாட்டில் 8 கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் விவசாயம் அறிமுகப்படுத்தப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து பேசினார். அப்போது விளைநிலங்கள் வாரியாக பயிர் திட்டம் தயாரிக்க அனைத்து கிராம புல எண்களுக்கும் புவியிட குறியீடு வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இதையடுத்து தமிழ்நாட்டில் 7 வேளாண் மண்டலங்கள் 1330 குறு வேளாண் மண்டலங்களாக பகுக்கப்பட்டு உற்பத்தி காரணிகளின் அடிப்படையில் புதிய சாகுபடி திட்டம் படிப்படியாக பரிந்துரைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகமை மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பூச்சி மற்றும் நோய்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 7 உழவர் பயிற்சி நிலையங்களில் ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல், பயிர் வளர்ச்சி நிலை கண்டறிதல் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து பூச்சி மற்றும் நோய்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை மூலம் கண்காணிக்கப்பட்டு குறுஞ்செய்தி வாயிலாக விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பயிர் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ட்ரோன் கழகத்துடன் இணைந்து 7 உழவர் பயிற்சி நிலையங்களில் ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தல், பயிர் வளர்ச்சி நிலை கண்டறிதல் குறித்த விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம், நீர்வழி உரமிடல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க உரிய அமைப்புகள் நிறுவப்படும். தமிழ்மண் வளம் என்ற தனி இணைய முகப்பு உருவாக்கப்படும். பயிர் சாகுபடி பரப்பினை கணிக்க தொலை உணர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு விளைபொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்க வழி செய்யப்படும். இடுபொருட்கள், விதைகள் மற்றும் கன்றுகள் ஆன்லைனில் பதிவு செய்து விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும். முதல் கட்டமாக மாவட்டத்திற்கு ஒரு வட்டாரத்தில் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் பணமில்லா பரிவர்த்தனை திட்டம் செயல்படுத்தப்படும். இத்தகைய விவசாயத்தை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.